ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு பொது கட்டமைப்பொன்றை ஸ்தாபிப்பதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளிடையே இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுவது தொடர்பில் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று நடைபெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சரவண பவன், அரியநேத்திரன், ஸ்ரீநேசன் உள்ளிட்டவர்களும், டெலோ சார்பில் அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதர் மற்றும் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம், பிளாட் சார்பில் பவன் மற்றும் கஜதீபன், EPRLF சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், துரைரத்தினம் கமலாகரன் ஆகியோரும், தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளர் CV விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருந்தனர். அதேபோன்று சிவில் அமைப்புகளின் சார்பில் வேலன் சுவாமிகள், திருமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் எமானுவேல், பேராசிரியர் KT கணேசலிங்கம், அரசியல் ஆய்வாளர்களான ஜோதிலிங்கம் நெல்லாந்தன், ஜதீந்திரா உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இந்நிலையில் முதலில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் பிரதிநிதிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட வேண்டியதன் அவசியம் மற்றும் வவுனியாவில் சிவில் அமைப்புகள் ஒன்று கூடி முடிவெடுத்த விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது. அதனை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாடுகள் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டது. அப்போது கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்ட பங்கேற்பாளர்கள் கொள்கை அளவில் பொது வேட்பாளர் விடயத்தினை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளதோடு, கட்சியாக தீர்மானம் எடுப்பதாக இருந்தால் அதன் மத்திய குழு கூட்டத்தினை நடத்திய பின்னர் தான் உத்தியோகபூர்வமான முடிவினை வெளியிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் தமிழரசு கட்சி தனது மத்திய குழுவினை கூட்டி முடிவெடுப்பதற்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்காக அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகளை மையப்படுத்திய பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்காக முன்மொழிவு செய்யப்பட்டது. குறித்த கட்டமைப்பை வினைத்திறனாக ஸ்தாபிப்பதற்காக அனைத்து தரப்பினருடனும் பேச்சுக்களை நடாத்துவதற்காக 11 கொண்ட குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினத்தின் 38வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் குறித்த நினைவஞ்சலி இடம்பெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், கோவிந்தம் கருணாகரம், செலோ இயக்கத்தின் உறுப்பினர்களான வெங்கன் கனகரத்தினும், தியாகராஜா நரோஷ், துரைராஜா ஈசன் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த தலைவரின் திருவுருவ படத்திற்கு பொதுச்சுடர் ஏற்றி மலர் மாலை அணிவித்து நினைவஞ்சலி முன்னெடுக்கப்பட்டது. நாங்கள் நினைவு கூறுவது வருடா வருடம் செய்து வருகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய தலைவருடைய லட்சியம் எங்களுடைய மக்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதும், அதற்காக உழைக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து மக்களுக்காக ஒரு ஒற்றுமையான செயல்பாட்டை செய்வதுமான லட்சியங்களை அவர் கொண்டிருந்தார். இப்பொழுது கூட எங்களுடைய தமிழீழ விடுதலை இயக்கம் இந்த ஒற்றுமையை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் ஒற்றுமை வாரம் என்று இந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஏனென்றால் ஸ்ரீயண்ணாவுடைய அந்த லட்சியத்திலே ஒன்று இந்த ஒற்றுமையாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்கான செயல்பாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்றால் தென்னிலங்கை சக்தி எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பூர்வீகமாக வாழ்ந்த தமிழர்களுடைய வரலாற்றை சிதைக்கின்ற வகையிலே எங்களுடைய தேசத்திலே தங்களுடைய மிக மோசமான செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு இந்த கட்சிகள் எல்லாரும், அரசியலிலே பயணிக்கின்ற தேசிய கட்சிகள் எல்லாரும் ஒரு அணியிலே திரளுகின்ற வாய்ப்பை உருவாக்குவதற்கான முயற்சியை தமிழீழ விடுதலை இயக்கம் தொடர்ந்து செய்து வருகிறது. அதற்கான செயல்பாட்டிலே பல முயற்சிகளை செய்திருக்கிறது. உதாரணமாக ஐநா கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற போது
இங்கே இருக்கின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகள் அத்தனை பேரும் கையொப்பமிட்டு நாங்கள் அனுப்பியிருந்தோம். அதேபோல் இந்திய பிரதமர் அவர்களுக்கும் நாங்கள் ஒற்றுமையாக கையெழுத்தை இட்டு இந்திய பிரதமருக்கும் அனுப்பியிருந்தோம். இப்படி பொதுவான விடயங்களிலே ஒற்றுமையாக செய்வதற்கான முயற்சிகளை தமிழீழ விடுதலை இயக்கம் செய்து வருகிறது. இப்பொழுதும் நாங்கள் குத்துவிளக்கு சின்னத்திலே ஒரு அணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிலைப்பாடும் இந்த ஒற்றுமைக்காக நாங்கள் உழைத்த சந்தர்ப்பங்கள் தான் என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆகவே ஸ்ரீலங்காவுடைய லட்சியம் இந்த இரண்டை, ஒன்று எங்களுடைய தேசத்திலே எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் அரசியல் ரீதியாக தென்னிலங்கை சக்திகள் எங்களுடைய தேசத்திலே இழைக்கப்படுகின்ற அநீதிகளை துப்பாக்கி சத்தம் இல்லாத சூழலை இல்லையே ஒழிய போர் சூழலுக்குள் தான் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாங்கள் ஒற்றுமையாக எங்களுடைய இந்த மண்ணை காப்பாற்றுகின்ற போதுதான் எங்களுடைய மக்களை நெறிப்படுத்த முடியும். இல்லை என்றால் செறிந்து வாழுகின்ற நிலைமை இல்லாத ஒழிக்கப்படுகின்ற போது தமிழ் தேசம், தமிழ் மக்கள் இந்த வடக்கு கிழக்கிலே பூர்வீகம் அற்றவர்கள் என்று சொல்லுகின்ற வரலாற்றை எழுதுகின்ற நிலையை நாங்கள் தென்னிலங்கை சக்திகளுக்கு விட்டுக் கொடுக்கின்ற ஒரு சூழலை நாங்கள் ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் அது நடைபெற்றுவிடும் என்ற அபாயம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தலைவருடைய சிந்தனையிலே தமிழீழ விடுதலை இயக்கம் இரண்டு விடயங்களையும் தாங்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே ஒற்றுமைக்காகவும் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய அத்தனை செயல்பாடுகளும் அர்ப்பணிப்புகளும் தமிழீழ விடுதலை இயக்கம் செய்யும் என்பதை இங்கு குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான நீதி 15 வருடங்களாகியும் இதுவரை கிடைக்கவில்லை. விடுதலை புலிகளின் போராட்டம் மௌனிக்க செய்யப்பட்டதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவின் முகவர்களாக செயற்படுவதே இதற்கான காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சகஜேந்திரன் தனது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இம்மாதம் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு வலி சுமந்த மாதமாக மாறிவிட்டது. கடந்த 15 வருடங்களுக்கு முன்னர் தமிழ் தேசத்தின் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு பாரிய இனப்படுகொலையை அரங்கேற்றி லட்சக்கணக்கான மக்களை படுகொலை செய்த அந்த சம்பவங்கள் நடைபெற்று 15 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அரசாங்கம் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சித்தரித்து பயங்கரவாதத்தை ஒழித்தல் என்ற பெயரிலே சர்வதேச உதவிகளை பெற்று ஒட்டுமொத்தமான மக்களோடு சேர்த்து அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய விளைவாக 2009ஆம் ஆண்டு மே மாதத்திலே கிட்டத்தட்ட அந்த மே மாதம் முடிந்த அந்த போரிலே ஒரு 8 மாதங்களுக்குள் 1,50,000க்கும் வரையான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பச்சை குழந்தைகள், சிறுவர், பெண்கள், முதியவர்கள், நோயாளர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அப்பாவிகள் மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் மீது மிக கொடூரமான மருந்து தடை, பொருளாதார தடை என்பன விதிக்கப்பட்டிருந்தன. உணவில்லாமல் இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் அரிசிக்காக குற்றப்பட்ட நெல்லிலிருந்து வெளியேறிய உமிக்குள் இருந்த உமியை புடைத்து அதற்குள் இருந்து தேடியெடுத்த குறுநல்களை நீரிலே கழுவி அதை கடல் நீரில் போட்டு அவித்து அதாவது உப்பும் இல்லாமல் தேங்காய்ப்பால் இல்லாமல் அதை ஆகாரமாக உண்டு தங்களுடைய பச்சை குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு கூட தாய் பால் கொடுக்க முடியாத நிலைமையிலே இந்த கஞ்சிகளைத்தான் பிள்ளைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உயிர்களை காத்து கொண்டு வர வேண்டிய ஒரு துயரமான நிலைமை இருந்தது.
அங்கே கொத்துக்குண்டுகள், இரசாயன குண்டுகள், பல்குழல் ஆர்டிலரிகள் போன்ற பல்வேறுபட்ட ஆயுதங்களாலும் மேற்கொள்ளப்பட்ட கூட்டிணைந்த தாக்குதல்கள், விமானப்படையினர், தரைப்படையினர், கடற்படையினர் எல்லோரும் கூட்டிணைந்த தாக்குதல்கள் காரணமாக எங்களுடைய சமூகம் சிதறி சின்னாபின்னமாக்கப்பட்டது. பல்லாயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள், கிட்டத்தட்ட 2000 சதுர கிலோமீட்டர் சதுர மைல் பிரதேசம் உள்ள வன்னி பிறப்பிலிருந்து ஒட்டுமொத்தமான மக்களும் அந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே பலவந்தமாக இடம்பெயர வைக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு மக்கள் செல்லுகின்ற பொழுது தங்களுடைய ஒட்டுமொத்தமான உடைமைகளையும் கொண்டு சென்றிருந்தார்கள். அந்த முழு சொத்துக்களும் இராணுவத்தினராலே அளிக்கப்பட்டிருந்தது. அந்த போர் முடிந்த அந்த மக்கள் திரும்புகின்ற பொழுது அவர்களுடைய ஊர்களிலே, அவர்களுடைய வீடுகளில் இருந்த பெருமளவானவர்களுடைய கோப்பிசங்கள் இல்லை, அவர்களுடைய வீடுகளில் இருந்த அவர்கள் எடுத்துச் செல்ல முடியாத சொத்துக்கள், உடைமைகள் எதுவுமே இல்லை. அனைத்தும் தென்பகுதியில் இருந்து வந்தவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்றிருந்தது. குறிப்பாக யுத்தம் முடிந்த பிற்பாடு அந்த மக்கள் மீளக்கூடிய வருவதற்கு முன்னதாக வந்து லொரியாக வந்து இவ்வாறு மக்களுடைய உடைமைகள் ஈட்டிச் செல்லப்பட்ட சம்பவங்களை எங்களுடைய மக்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்று 15 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. அந்த போரின் முடிவிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது போராளிகளாக இருந்தவர்களை சரணடையுங்கள், உங்களிடம் விவரங்களை எடுத்துவிட்டு விடுவிக்கிறோம் என்று கூறி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த போராட்டத்தில் இருந்தவர்களை இராணுவத்தினர் பொறுப்பேற்றார்கள். இவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினருடைய கதைகளை நம்பி குடும்பத்தினரே இந்த போராளிகளை இராணுவத்தினரிடம் பட்டுவால் பாலத்திலும் ஓமந்தையிலும் வைத்து கையளித்திருந்தார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் அவ்வாறு கையளிக்கப்பட்டிருந்தார்கள். சில பேர் குடும்பத் தலைவர் ஒரு போராளியாக இருக்கிற பொழுது போராளி அல்லாத மனைவி மற்றும் 3-4 பிள்ளைகளோடு கூட சென்று இராணுவத்தினரிடம் சரணடைந்திருந்தார்கள். அவ்வாறு சென்றவர்கள் அந்த பச்சை குழந்தைகளுக்கு கூட என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாது. இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது. ஆகவே இந்த 15 வருடங்கள் கடந்தும் இந்த போரிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் நடத்தப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், இலங்கை அரசு தான் இந்த படுகொலைகளை செய்தது. ஆகவே இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு ஒரு பொழுதும் நீதி தரப்போவதில்லை. ஆகவே எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற போதிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகள் இலங்கை மீது ஒரு அழுத்தங்களை பிரயோகித்து சீனாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த போர்க்குற்ற விவகாரங்களை கையாண்டு வருகின்ற காரணத்தினாலே இந்த குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கு அதிகாரமற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் 15 வருடங்களாக முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலே துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேர்மையாக செயல்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் 2009 மே 18 மௌனிக்க செய்யப்பட்ட பிற்பாடு அந்த தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற இடத்தை பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இந்த உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு வழங்கி வந்த காரணத்தினால் இந்த மக்கள் 15 ஆண்டுகளாக நீதி இல்லாமல் இருக்கிறார்கள். இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட அல்லது இராணுவத்தினராலும் இபிடிபியினராலும் புலட் மற்றும் கருணாகுழு, பிள்ளையான்குழு போன்றவர்களாலும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி பெற முடியாது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்தும் கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 15வது ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் அணிதிரள வேண்டும். அதே நேரத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அணிதிரள வேண்டும். அவற்றுக்கெல்லாம் மேலாக நாங்கள் ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை சந்தித்தோம் என்பதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் என்பது நாங்கள் சந்தித்ததற்குரிய பிரதானமான காரணம் 1987 ஆண்டு இனப்பிரச்சினைக்கு தீர்வென்ற பெயரிலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வாக கொண்டு வரப்பட்டது. அதனை அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் நிராகரித்திருந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நிராகரித்திருந்தது. ஏனைய சில இயக்கங்களும் அன்றைய நாளிலே நிராகரித்திருந்தார்கள். அந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலைப்பாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக
உறுதியாக இருந்து வடக்கு கிழக்குக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்ற காரணத்தினாலே விடுதலை புலிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்து இந்திய இராணுவத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான போர் தொடக்கப்பட்டது. அந்த போரினுடைய நோக்கம் என்பது தமிழர்களை அடிபணிய வைத்து ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13ஆம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் நோக்கமாக இருந்தது. அது ஜே.ஆர். ஜெயவர்தனா தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசை மகிழ்ச்சிப்படுத்தி இந்தியா தன்னோடு வைத்துக் கொள்வதற்கும் சிங்கள மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி தங்களோடு வைத்துக் கொள்வதற்கும் தமிழர்களை அடிபணிய வைத்து ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கும் தான் அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் 2009ஆம் ஆண்டு வரை நீடித்தது. 2009 வரை இந்த போர் நீடித்ததற்குரிய காரணம் ஒற்றையாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்தும் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடியதால் தான் அந்த போராட்டம் அந்த இவ்வளவு 2009 வரை நீடித்திருந்தது. 2009 வரை தமிழர்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. இதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2009 மே 18 முள்ளிவாய்க்காலிலே போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அரசியல் ரீதியாக ஒரு வடிவம் எடுத்து ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறதே தவிர எந்த ஒரு இடத்திலும் போராட்டம் சரணாகதி அடையவில்லை என்பதை நான் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஆகவே முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை நாங்கள் சந்தித்ததற்குரிய காரணம் நாங்கள் ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒற்றையாட்சியை எதிர்த்து நின்று தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தை வலியுறுத்திய நிலையிலே தான் நாங்கள் அந்த பேரவலத்தை நாங்கள் சந்தித்திருந்தோம். ஆகவே அந்த நாளிலே நாங்கள் அங்கே ஒன்று கூடுகிறோம் என்று சொல்லி சொன்னால் வெறுமனே இறந்தவர்களுக்கு பிதிர்க்கடன் கழிப்பதற்காக ஒன்று கூடுவதாக இருக்கக்கூடாது. மாறாக நாங்கள் அந்த நாள் வரை ஏற்க மறுத்த ஒற்றையாட்சியை தொடர்ச்சியாக நிராகரித்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை தொடர்ச்சியாக நிராகரித்து தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எல்லோரும் கூட்டிணைந்து நாங்கள் வலியுறுத்த வேண்டும். இந்தியாவுக்கும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாங்கள் தெளிவான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வை எங்கள் மீது திணிக்காதீர்கள், 13ஆம் திருத்தச் சட்டத்தை எங்கள் மீது திணிக்காதீர்கள். அவ்வாறான ஒரு தீர்வை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுடைய தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு நீங்கள் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகியுங்கள். அந்த நாள் வரைக்கும் நாங்கள் உரிமைக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருப்போம். ஒருபொழுதும் நாங்கள் இந்த நிலைப்பாடுகளை கைவிட மாட்டோம் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக இந்த சர்வதேச சமூகத்திற்கு சொல்லுவதற்கான ஒரு எழுச்சியாக 15வது ஆண்டிலே நாங்கள் முள்ளிவாய்க்காலை நோக்கி நாங்கள் எல்லோரும் நகர வேண்டும். எங்களுடைய கருத்துக்களை சர்வதேச சமூகம் செவிமடுப்பதற்கு தயாராக இல்லை. 15 ஆண்டுகளாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கேட்ட பொழுது எங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் உள்ளக விசாரணை பொறிமுறைக்குள் இந்த சர்வதேச சமூகம் இந்த பொறுப்புக்கூறலை முடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் மீது படுகொலை செய்த இலங்கை அரசு தான் செய்த இனப்படுகொலை குற்றங்களுக்கு தன்னைத்தானே விசாரித்து ஒருபொழுதும் தன்னைத்தான் தண்டிக்கப் போவதில்லை. ஆகவே உள்ளகத்திற்குள் ஒரு தீர்வு கிடைக்கப் போவதில்லை. எங்களை போருக்கு பிற்பாடு எங்களை நிம்மதியாக வாழப்படுவதற்கு அரசு தயாராக இல்லை. கட்டமைப்பு சார் இன அழிப்பு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. போரால் அழிந்த வடக்கு கிழக்கை அரசு 15 ஆண்டுகளாக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 23ஆம் ஆண்டு நவம்பரில் வரவு செலவு திட்டத்தில் கூட போரால் அழிந்த வடகிழக்குக்கான ஒதுக்கீடு மொத்தம் 2% ஒதுக்கீடுகள் கூட வடகிழக்கின் போரால் அழிந்த பகுதியை கட்டியெழுப்புவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. மொத்த வரவு செலவு திட்டத்திலே 2% கூட ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழர்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அவர்கள் உதவ தயாரில்லை. தமிழர்களுடைய நிலங்களை அவர்கள் ஆக்கிரமிப்பதை நிறுத்த தயாரில்லை. பௌத்தமயமாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை. சிங்களமயமாக்கலை நிறுத்துவதற்கு தயாரில்லை. கைதுகள் சித்திரவதைகளை நிறுத்துவதற்கு தயாரில்லை. இவ்வாறான ஒரு இடத்திலே சர்வதேச சமூகமும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு தயாரில்லை. இவ்வாறான ஒரு சூழலிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகிறது. இந்த தேர்தலை தமிழர்கள் ஒரு மிக பெரும் வலிமை மிக்க ஆயுதமாக கையில் எடுக்க வேண்டும். இந்த தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும். இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலமாக தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற விரும்புகிற ஒரு பெரும்பான்மையின கட்சியோ வேட்பாளரோ தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்ய வேண்டும் என்கின்ற முடிவை எதிர்காலத்திலேயும் எடுப்பதற்கான நிர்பந்தத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே நேரத்திலே இலங்கையிலே சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி இந்திய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுடைய நலன்களை பேண விரும்புகிற அந்த தரப்புகள் தாங்கள் விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதியாக்குவதற்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை குறித்த நபருக்கு வழங்கி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டுமாக இருந்தால் இலங்கை மீது அழுத்தங்களை கொடுத்து ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதான ஒரு உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை இந்த நாடுகள் மீது நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இவை எல்லாவற்றுக்குமான உறுதி எடுத்துக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நாளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் ஒட்டுமொத்த தமிழ் தேச மக்களுக்கும் ஒரு அறைகூவல் விடுக்கின்றேன். இப்பொழுது கொழும்பிலே நடைபெறுகின்ற சம்பவங்களை நோக்குகின்ற பொழுது நாளும் பொழுதும் இந்த நாடு ஒட்டுமொத்தமாக வெளிநாடுகளுக்கு விற்கப்பட்டு
முழுமையாக மக்களும் அடிமைகளாக விற்கப்பட்டு விடுவார்களா என்று அஞ்சுகின்ற அளவுக்கு நிலைமைகள் சென்று கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் சீனாவும் மறுபுறம் சீனாவுக்கு எதிராக இந்திய அமெரிக்க தரப்புகளும் இலங்கையிலே போட்டி போட்டுக்கொண்டு சொத்துக்களை கொள்வனவு செய்கின்ற ஏதோ ஒரு வகையிலே பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் ஊடாக இலங்கையினுடைய ஆதிக்கத்திற்குள் உள் விவகாரங்களுக்குள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான போட்டியிலே மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இப்பொழுது ஒரு எல்லையை கடந்து சென்று இந்த நாட்டினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய தேசிய அடையாள அட்டைகளுக்கான டேட்டா என்டரிங் ப்ரொஜெக்ட் அந்த வேலை திட்டத்தை கூட வந்து இன்று இந்தியாவுக்கு வழங்குகிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பது என்பது இந்த நாடு தன்னுடைய சுயத்தை 100% இழந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையைத்தான் இது வெளிப்படுத்துகின்றது. இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விடயமாகவே என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகின்றேன். இந்தியா ஒரு அயல் நாடு, இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசு, இந்தியாவோடு ஒத்துழைத்து செயல்பட வேண்டும். இந்தியாவினுடைய பிராந்திய நலன்கள் பாதுகாக்கப்படுவதிலே இந்த இலங்கை முழுமையாக ஒத்துழைத்து செயல்பட வேண்டும். சீனா இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகின்ற விதமாக சீனா மேற்கொள்ளுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனாலும் அதற்காக இந்தியாவினுடைய ஒரு கொத்தடிமைகளாக இலங்கை மக்கள் மாற்றப்படுகிறார்களா என்கின்ற ஒரு பாரிய கேள்வி ஒன்று இருக்கின்றது. அண்மையிலே விமான நிலையத்திலே இந்த ஒன்னரைவல் வீசா வழங்குவது தொடர்பான ஒரு சர்ச்சை எழுந்திருந்தது. அந்த இடத்திலே அந்த வீசாவை வழங்கியது ஒரு நிறுவனம் என்று சொல்லப்பட்டது. அந்த நிறுவனம் எந்த நாட்டினுடைய நிறுவனம் என்று தெளிவாக சொல்ல முடியாத அளவுக்கு இலங்கையினுடைய விவகாரத்துக்குள் சர்வதேச தலையீடுகள் அதிகரித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த தேசிய அடையாள அட்டை என்பது இந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்போடு 100% சம்பந்தப்பட்ட ஒன்று. இந்த நாட்டு மக்களுடைய தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. இவை வெளிநாடு ஒன்றுக்கு வழங்கப்படுவது என்பது இந்த நாடு தன்னுடைய முழு சுயத்தையும் இழந்து தன்னுடைய இறமையை முற்றுமுழுதாக வேறொரு தரப்புக்கு விட்டுக் கொடுக்குதா என்கின்ற ஒரு கேள்வியை தான் ஏற்படுத்துகின்றது. இந்த இடத்திலே நான் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பெரும்பான்மையின சிங்களவர்களிடம், தமிழர்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு காலத்திலே நாங்கள் இந்த நாட்டிலே இந்த தீவிலே தனியாட்சி நடத்தினோம். வடக்கு கிழக்கு தமிழர்கள் தனியாட்சி நடத்திய ஒரு பிராந்தியம். போர்த்துகேயர்களிடம் 1505 நாங்கள் அந்த சுயாட்சியை இழந்து போன நிலையிலே பின்னர் ஒல்லாந்தர்களிடம் இழந்து, நீங்களும் இழந்து நாங்களும் இழந்து, ஆங்கிலேயர்களிடம் இழந்து 48ஆம் ஆண்டிலே இந்த முழு தீவைக்குமான ஆட்சி அதிகாரத்தை ஆளுகின்ற உரிமையை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அந்த நாளிலிருந்து நாங்கள் உங்களிடம் ஒரு சுயாட்சி, வடக்கு கிழக்கிலே நாங்கள் ஒரு சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் ஒரு சுயாட்சியை கோரி வந்திருக்கிறோம். ஜனநாயக அரசியல் தலைமை என்பது எங்களுடைய வடகிழக்கு தேசம் பாதுகாக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். ஒரு நாட்டுக்குள் ஒரு சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு, ஆனால் வடகிழக்கு தேசம் பாதுகாக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் கூட அவர்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தினுடைய முழு கால பகுதியிலும் வடக்கு கிழக்கு தமிழர் தேசம் 100% பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு தீர்வை ஒரு நாட்டுக்குள் பரிசீலிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்திருந்தார்கள். ஆனால் நீங்கள் தமிழர்கள் இலங்கை ஒரு நாடாக கொண்டு சிங்கள தேசமும் தமிழ் தேசமும் 2 தேசங்களும் சமத்துவமான தேசங்களாக வாழ்வதற்கான ஒரு சூழலை உருவாக்க விரும்பாமல் இறமை என்று வார்த்தைக்கு 1000 தரன் சொல்லி எங்களுடைய இந்த நாட்டினுடைய மக்கள் என்று சொல்லிக் கொண்ட தமிழ் மக்களை லட்சம் மக்களை அளித்தீர்கள், கோடான கோடி சொத்துக்களை அளித்தீர்கள். ஒரு பெருமதி மிக்க இந்த நாட்டை ஆளக்கூடிய, இந்த நாட்டினுடைய ஆட்சி, இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய பல்லாயிரம் ஆற்றல் மிக்க போராளிகளை நீங்கள் அளித்தீர்கள். இவ்வாறெல்லாம் அளித்துவிட்டு இன்று அனைத்தையுமே நீங்கள் வெளிநாடுகளுக்கு விற்கிறீர்கள் என்று சொன்னால் ஏன் இந்த முட்டாள்தனமான உங்களுடைய தமிழர்களுடைய நாட்டார் கதையிலே உங்களிடம் இருப்பது போன்ற ஒரு கதை கிடையாது. அந்த மாதன முத்தாவினுடைய கதை என்பது தமிழருடைய நாட்டார் கதையிலே கிடையாது, உங்களுடைய சிங்களவர்களுடைய நாட்டார் கதையிலே தான் இருக்கிறது. மாதன முத்தா என்கின்ற ஒரு தலைவர் உங்களுடைய ஊரிலே இருக்கின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்கு வருவதாகவும், அவர் எவ்வாறு அதை தீர்த்திருக்கிறார் என்றும், ஒரு ஆட்டுக்குட்டி ஆடு ஒன்று பானைக்குள் தலையை நுழைத்த சந்தர்ப்பத்திலே அவர் அதை தீர்ப்பதற்கு வருகின்ற பொழுது மதிலை உடைத்து உள்ளே முதலில் ஆட்டினுடைய தலையை வெட்டி பின்னர் பானையை உடைத்த கதை போன்று ஒரு அடிமுட்டாள்களாக நீங்கள் ஏன் செயற்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வியை தான் இந்த இடத்திலே நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். ஏனென்றால் தமிழர்களுக்கு ஒரு சுயாட்சி, ஒரு நாடாக இருந்து நீங்களும் நாங்களும் ஒரு சமனான தேசமாக
இந்த நாட்டுக்குள்ளே ஒரு சமஷ்டி ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு விரும்பாமல் இறமை பறிபோகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்று உங்களுடைய முழுவதையுமே வந்து சீனாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த ஆட்சி இது உங்களுடைய ஆட்சி தானா அல்லது நீங்கள் நீங்கள் உங்களுடைய பதவி சுகங்களை அனுபவிப்பதற்காக நீங்கள் கோடானு கோடி சொத்துக்களை கொள்ளையடித்து அந்த கொள்ளையடித்த சொத்துக்களை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாடுகள் எடுக்கின்ற எல்லா முடிவுகளுக்கும் பின்னால் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு செல்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சிங்கப்பூர் போன்று அவர்கள் இவ்வாறு அந்த பிராந்திய போட்டியை வல்லாதிக்க போட்டியை கையாண்டு ஒரு அமைதியான நாடாக இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏன் அப்படி சிந்திக்க முடியவில்லை? அதுபோன்று இந்தியா எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு என்று சொன்னால் இந்தியாவுடைய நலன்களை பேணியவாறு பாதுகாத்தவாறு ஏனைய சக்திகளுக்கு இலங்கைக்குள் இடமளித்து இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாமல் ஒரு பேலன்ஸ் ஒரு சமநிலையை பேணியவாறு இந்த நாட்டை சிங்கப்பூரை விட மிகத்திரமாக கட்டியெழுப்பி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் ஒரு அடிமுட்டாள்தனமான ஒரு செயல்பாட்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாடு இறுதியிலே வந்து உங்களுக்கும் சொந்தமில்லை எங்களுக்கும் சொந்தமில்லை என்கின்ற ஒரு நிலைமையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த தருணத்திலாவது சிந்தியுங்கள். தமிழர்களோடு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு, தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு, ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி தமிழர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை ஒரு சுயகௌரவமிக்க ஒரு நாடாக, இந்த சொந்த மக்களாலே ஆளப்படுகின்ற ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்கு நீங்கள் இனியாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த சர்வதேச சக்திகள் இன்று இந்த அடையாள அட்டை விஷயத்தை நோக்குகின்ற பொழுது என்ன தெரிகிறது என்று சொன்னால், ரணிலை போன்ற அடிமை இந்தியாவுக்கோ அமெரிக்காவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ வாழ்க்கையில் கிடைக்கப் போவது கிடையாது. அதே போன்று மஹிந்த ராஜபக்ச தன்னை ஒரு பெரிய தேசிய வீரனாக, தாங்கள் ஒரு தேசியவாதிகளாக காட்டிக்கொண்டாரும் அவர் தலைமையிலான மட்டும் மிக மோசமான அடிமைகளாகத்தான் இன்று படுத்து கிடக்கின்றார்கள். அவர்கள் செய்த கொள்ளை, அவர்கள் தமிழர்களுக்கு செய்தாக போர்க்குற்றங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அவர்களுடைய வாயை பொத்த வைத்து இன்று இந்த சர்வதேச சக்திகள் தாங்கள் விரும்புகிற அனைத்தையுமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதுக்கு ஏற்றால் போல் வடக்கு கிழக்கிலே 2009க்கு பின்னர் தலைமைத்துவத்தை பொறுப்படுத்திக் கொண்ட தமிழ் தலைமைகள், சம்பந்தன் போன்ற அடிமை அல்ல சம்பந்தன் தலைமையில் இன்று இருக்கக்கூடிய இந்த 10 அடிமைகள், இப்படிப்பட்ட அடிமைகள் இந்த சர்வதேச சக்திகளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கப் போவது கிடையாது. இந்த அடிமைகளை வைத்துக்கொண்டு தங்களுடைய நலன்களை மட்டுமே நிறைவேற்றுகின்ற காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதற்கோ, இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலான 75 ஆண்டுகால மோதல்களுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி ஏற்படுத்துகின்ற விதமாக ஒற்றையாட்சியை அளித்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வருவது தொடர்பாகவோ இந்தியாவுக்கோ மேற்கு நாடுகளுக்கோ எந்த விதமான அக்கறைகளும் கிடையாது. ஆகவே சிங்கள மக்களும் சிந்திக்க வேண்டும், தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும், முஸ்லீம் மக்கள் சிந்திக்க வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு நின்று இந்த ஒற்றையாட்சி முறைமையை நீக்கி ஒரு சமஷ்டி அரசியலமைப்பை கொண்டு வந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை கட்டியெழுப்பி இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கான வழியை உருவாக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்தியாவினுடைய நட்பு சக்தியாக இருந்து இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை இல்லாமல் செய்து நாங்கள் முன்னோக்கி செல்வதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதுவுமே மிஞ்சப் போவதில்லை என்பதை நான் பொறுப்புணர்வோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகேந்திரனுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி நிகழ்வை மேற்கொண்டது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கவாசகர் கனக சபாபதி கனகேந்திரன் எனப்படுகின்ற இளவேந்தர் கனடாவில் காலமானார். அவரின் இறுதிக்கிரியை இன்றைய தினம் கனடாவில் நடைபெற்றது. இவரை நினைவேந்தும் வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கொக்குவில் அலுவலகத்தில் இந்த நிகழ்வானது இடம்பெற்றது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கனகேந்திரன் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு இகச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ், கட்சியின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் நாட்டின் சூழ்நிலை காரணமாக இந்தியாவில் வாழ்ந்து வரும் நிலையில் இந்திய அரசாங்கத்தால் ஸ்ரீலங்காவுக்கு நாடு கடத்தப்பட்டவர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர். கனகேந்திரன் என்ற இயற்பெயர் கொண்ட இளவேந்தன் யாழ்ப்பாணம் பரியோவான் கல்லூரியிலும் பின்னர் கொழும்பு வெஸ்லி கல்லூரியிலும் கல்வி பயின்றார். தமிழீழ கொள்கையில் மிகவும் பிடிப்புள்ளவராக இருந்த இவர் தனது பெயரை ஈழவேந்தன் என மாற்றிக்கொண்டார். இலங்கை மத்திய வங்கியில் பணியாற்றிய கனகேந்திரன் பின்னர் பொருளாதார ஆய்வு திணைக்களத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றி 1980ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்த இவர் 1970ஆம் ஆண்டில் வி நவரத்தினம் தொடங்கிய தமிழர் சுயாட்சி கட்சியில் இணைந்தார். பின்னர் மீண்டும் தமிழரசு கட்சியில் சேர்ந்தார். தமிழரசு கட்சி அப்போது தமிழர் விடுதலை கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக இருந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியின் கொழும்பு கிழக்கு இளவேந்தன் தலைவராக இருந்து பணியாற்றினார்.
தமிழ் தேசத்தினுடைய விடுதலையே உயிர் மூச்சாக கொண்டு எங்களோடு வாழ்ந்த பெருமதிப்புக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈழவேந்தன் ஐயா, நாட்டுப்பற்றாளர் ஈழவேந்தன் ஐயா அவர்கள் கடந்த 28ஆம் தேதி எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருடைய இறுதி நாள் வணக்க நிகழ்வுகள், இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் இன்றைய தினம் கனடாவிலேயே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அவருடைய அஞ்சலி நிகழ்வுகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைமை அலுவலகத்திலே கொக்குவிலில் நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். அவர் இந்த தேசத்திற்காக கிட்டத்தட்ட 5-6 தசாப்தங்களாக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து உழைத்த ஒரு உன்னதமான ஒரு மனிதர். ஈழவேந்தன் ஐயா தாயகத்தில் வாழ்ந்த காலப்பகுதியிலே ஸ்ரீலங்கா அரச படைகளதும் காவல்துறையினரதும் கொலை அச்சுறுத்தல்கள் காரணமாக அவர் இந்த நாட்டிலே வாழ முடியாத நிலைமையில் இந்தியாவுக்கு சென்று வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. குடும்பத்தினரோடு இந்தியாவில் சென்று வாழ்ந்த காலப்பகுதியிலும் அவர் தானுண்டு தன்பாடுண்டு என்று வாழ விரும்பாமல் எங்களுடைய ஈழ தேசத்தினுடைய விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்து அளப்பரிய பணிகளை ஆற்றியவர். இந்திய தேசம் தமிழர்கள் மீது மேற்கொண்ட ஊரவஞ்ச செயல்பாடுகளை அம்பலப்படுத்தி தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரத்தை தீவிரமாக வலியுறுத்தி செயல்பட்ட ஒருவர். தேசிய தலைவரையும் விடுதலை போராட்டத்தையும் மக்களையும் ஆழமாக நேசித்த ஒருவர். அவருடைய அந்த மறைவு என்பது தமிழ் தேசத்திற்கு ஈடு செய்யப்பட முடியாத ஒரு பேரிழப்பு. அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை இந்த இடத்திலே செய்திருக்கின்ற அதே நேரத்தில் அவருடைய மறைவுக்கு மதிப்பளித்து புலம்பெயர் தேசங்களிலே இருக்கக்கூடிய தேசிய கட்டமைப்புகள் நாட்டுப்பற்றாளர் என்ற ஒரு உயர் கௌரவத்தை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய தேசத்தினுடைய விடுதலையை உயிர் மூச்சாக கொண்டு வாழ்ந்த ஈழவேந்தன் ஐயாவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய அஞ்சலி என்பது அவர் எந்த லட்சியத்திற்காக இறுதி வரை வாழ்ந்தாரோ, ஒற்றையாட்சியை நிராகரித்து 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடும், தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டோடும் அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஒற்றையாட்சி உள்ளக விசாரணையை அடியோடு நிராகரித்திருக்கின்றார். அந்த வகையிலே அவருடைய அந்த லட்சியங்கள் ஈடேறுகின்ற வகையில் நாங்கள் தொடர்ந்தும் அர்ப்பணிப்போடு உழைப்போம். அவ்வாறு உழைப்பதுதான் அவருடைய ஆத்ம சாந்தி அடைவதற்கான நாங்கள் செய்கின்ற பிரயாச்சிதமாக இருக்க முடியும் என்பதனை இந்த இடத்திலே பதிவு செய்து நாட்டுப்பற்றாளர் ஈழவேந்தன் ஐயாவுக்கு தலை சாய்த்து எங்களுடைய வணக்கங்களை தெரிவிக்கின்ற அதேவேளை அவருடைய பிரிவால் துயரிட்டிருக்கின்ற அவருடைய அன்பு மனைவி, அவருடைய அன்பான பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய வளங்களை நினைத்தவாறு வெளிநாடுகளுக்கு கொடுப்பதில்லை எனக்கு உடன்பாடில்லை. இருந்தாலும் அரசின் தற்போதைய பொருளாதார நிலைமை கருதி தேசிய வளங்களை விற்பதும் அல்லது வேறு விதமாக வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருப்பதும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டுமே ஒழியோ ரகசியமாக தாங்கள் நினைத்தவாறு ஜனாதிபதியோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சரோ அல்லது திணைக்களங்களின் தலைவர்களோ முடிவு எடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டின் நிலைமை கருதி அதற்குரிய துறை சார்ந்தவர்களின் அனுமதியுடன் அல்லது பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் பொதுநலன் கருதி செயல்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரும் யாழ்ப்பாணம் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். நாட்டிலே பேசுபொருளாக இருப்பது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல். அந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த ஒரு மாதமாக வடகிழக்கிலே கருத்தாய்வுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதை வடகிழக்கு தழுவிய சிவில் சமூக குழு ஒன்று ஏற்பாடு செய்து அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளும் பங்கு பற்றி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் கூடியிருந்தோம். உண்மையிலே ஒரு மகிழ்வான தருணமாக நான் அதை பார்க்கின்றேன். ஏனென்றால் 2001 தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது கிழக்கிழங்கை பத்திரிகையாளர்கள் சங்கமும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் இருந்த விடுதலை இயக்கங்கள்
மிதவாத அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தது. 2009 வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஏகோபித்த ஒரு அரசியல் குரலாக இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் எங்களது ஒற்றுமையை, தமிழ் மக்களது ஒற்றுமையை பறைசாற்றி கொண்டிருந்தது. ஆனால் 2009ற்கு பின்பு தமிழ் மக்கள் மேலும் மேலும் பிளவடைந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நடுச்சந்தியிலே திக்கு தெரியாமல் நிற்கும் ஒரு நிலை தற்போது இருக்கின்றது. அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளது கொள்கைகளும் ஒன்றாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே பிளவுபட்டு இருப்பது அது எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது. அந்த வகையில் வடகிழக்கு சிவில் சமூக குழுவானது நேற்றைய சந்திப்பை ஒழுங்குபடுத்தி ஒரே மேசையிலே தேசிய கட்சிகளை, ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளும் மேலும் ஒரு சில கட்சிகளையும் அழைத்து ஒரு மேசையில் இருத்தியிருப்பது ஒரு மகிழ்வான தருணமாக இருந்தது. அந்த கூட்டு தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த கூட்டு ஒரு அரசியல் கூட்டாக தமிழ் மக்களது விடுதலையை, அரசியல் விடுதலையை, தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கான கூட்டாக அமையுமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். ஆனாலும் தற்போது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிற்க வேண்டிய ஒரு தேவையும் தற்போது எம்மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து 6 ஜனாதிபதிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதுவரை ரணில் விக்ரமசிங்க மக்களினால் நேரடியாக தெரிவு செய்யப்படாதவர். அவருக்கு முன்பு 6 ஜனாதிபதிகளில் நாங்கள் விரும்பி 2 ஜனாதிபதிகளை கொண்டு வந்திருந்தோம், சந்திரிகா அம்மையார், மைத்ரிபால சிறிசேன. ஆனால் நாங்கள் வாக்களிக்காத ஜனாதிபதியாக வருவதை நாங்கள் விரும்பாத 4 பேரும் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் விரும்பிய ஜனாதிபதிகளோ அல்லது வாக்களிக்காத ஜனாதிபதிகளோ எங்களுக்கு இதுவரை எதுவுமே செய்யவில்லை. எங்களது இனப்பிரச்சினை தீர்வுக்காக எதுவுமே செய்யவில்லை. அந்த வகையில் இன்னும் நாங்கள் இந்த சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து ஏமாறாமல் எங்களது ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஒற்றுமையை காட்டுவது என்பது அவர்களை சில வேளைகளிலே எங்களுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் அனைத்து கட்சிகளும், வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், புலம்பெயர் தேசத்திலே இருக்கும் தமிழ் நலன் விரும்பிகள், நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் 50% மேலே வாக்கெடுத்து வெல்லக்கூடிய சூழ்நிலை ஒன்று உருவாகாது என்கின்ற நேரத்திலே சில வேளைகளில் எங்களுடன் பேசலாம். பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அது நாங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பு, யார் பொது வேட்பாளர் என்று முடிவெடுக்க முன்பு இப்போ ஆரம்பக்கட்ட கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தற்போது ஜனாதிபதியாக வருவதற்கு ஆசைப்பட்டு 3 வேட்பாளர்கள் எங்களுக்கு தெரிய களத்திலே இருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க, சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்க. இவர்கள் மூவரும் இதுவரை தமிழ் மக்களது வாக்குகளை எந்த வழியில் பெறலாம் என்று நினைக்கின்றார்களே தவிர தமிழ் மக்களது புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்கு எத்தனிக்கின்றார்கள் இல்லை. நாட்டிலே ஏற்பட்டிருக்கும் பொருளாதார சூழ்நிலையை காரணம் காட்டி பிரச்சாரம் செய்கின்றார்களே தவிர இந்த பொருளாதார சூழ்நிலை
எப்படி ஏற்பட்டதென்கின்ற அடிப்படைத்தன்மையை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை. இந்த நாட்டிலே ஆயுதப் போராட்டம் தொடங்கியதிலிருந்து தான் இந்த நாட்டின் டொலர் கையிருப்பு என்பது யுத்த தளவாடங்களிற்காக கூடுதலாக பில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணராதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க தமிழ் மக்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளாமல் வடகிழக்கிற்கு வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் 3 வேளை சாப்பாடு தருவேன் என்று கூறுகின்றார். ரணில் விக்ரமசிங்கே போலீஸ் அதிகாரமற்ற 13வது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவேன் என்று கூறுகின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 13வது திருத்தச் சட்டத்தை பேசியிருக்கின்றார். ஆனால் அது ஒரு வெளிப்படைத்தன்மை பகிரங்கமாக பேசுவதாக இல்லை. என்ன செய்ய போனார்? இந்த நிலையில் நாங்கள் இவர்களுக்கு வாக்களிப்பதா அல்லது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களது ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்துவதா என்கின்ற ரீதியிலே ஒரு பொது வேட்பாளரின் தேவை தற்போதைய நிலைமையில் தேவைப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் நேற்றைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அனைத்து தமிழ் கட்சிகளும் வந்திருந்தன. இலங்கை தமிழரசு கட்சி தங்களுக்குள் கூடி ஒரு முடிவெடுப்பதற்கு 2 கிழமை அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே பெரும்பாலான தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை வரவேற்றிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இந்த வகையில் தமிழர்கள் தங்களது ஒற்றுமையை காட்டுவதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். தேசிய வளங்களை அரசு வேறு நாடுகளுக்கு வழங்குகிற செயற்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்க? நாட்டின் தேசிய வளங்கள் வெளிநாடுகளுக்கு கொடுப்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் அரசு தற்போதைய பொருளாதார நிலைமை கருதி தேசிய வளங்களை விற்பதும் அல்லது வேறு விதமாக வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருப்பதும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டுமே ஒழிய இரகசியமாக தாங்கள் நினைத்தவாறு ஜனாதிபதியோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சரோ அல்லது திணைக்களங்களின் தலைவர்களோ முடிவெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெளிப்படைத்தன்மையாக நாட்டின் நிலைமை கருதி அதற்குரிய துறை சார்ந்தவர்களிடம் அனுமதியுடன் அல்லது பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் பொதுநலன் கருதி செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. வடக்கு கிழக்கு மறுவாழ்வு அமைப்பின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் மதுபோதைக்கு எதிரான இயக்கம் இன்று நடாத்திய விழிப்புணர்வு கருத்தரங்கின் போது பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் கலந்து சிறப்பித்திருந்தார். மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் பாவனையால் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் சவால்களும் என்ற தொனிப்பொருளில் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் பாவனை ஒரு சவாலான விடயமாக காணப்படுவதாக இதன்போது உரையாற்றிய வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்தார். போதைப்பொருள் பாவனையால் பெண்கள் அதிக அளவில் சவால்களை எதிர்நோக்குவதாக ஆளுநர் தெரிவித்திருந்தார். இந்நிலையை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். போதைப்பொருளுக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்வதை விடுத்து இளைஞர் யுவதிகளை மாற்று செயற்பாடுகளில் ஈடுபடுத்தி அவர்களின் திறன்களுக்கு களம் அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார். இதற்காக தனது பணிப்புரைக்கு அமைய வடக்கு மாகாண விளையாட்டுத்துறை மற்றும் கலாச்சார திணைக்களம் ஆகியன இணைந்து கிராமிய மட்டத்தில் புதிய செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் வழங்கப்படும் போது சிறந்த மாற்றங்களை எதிர்பார்க்க முடியும் எனவும் கூறினார். அதற்கமைய நிலையான பொருளாதாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான புதிய திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார். அத்துடன் போதைப் பொருளானது குடும்பங்களின் அடிப்படையை சிதைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அதற்கு எதிராக செயற்பட அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார்.
வடமாகாணத்திலே போதைப்பொருள் பாவனை என்பது சவாலாக இருக்கின்ற ஒரு விடயம். இந்த சவாலுக்கு நடுவிலே தான் நாங்கள் அனைவரும் எங்களது கடமைகளை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதிலே சில விடயங்களை மட்டும் நான் இங்கு உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். அண்மையிலே நான் மாகாண சபையினுடைய 5 அமைச்சுக்கள் சார்ந்த செயலாளர்கள் உட்பட மாவட்டத்திலே கடமையாற்றுகின்ற அனைத்து திணைக்கள அதிகாரிகளையும் அழைத்து கலந்துரையாடியிருந்தேன். அந்த நேரத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு முதலாம் தரத்திலே அனுமதிக்கப்படுகின்ற மாணவர்களே ஓயல் தரத்திலே 73% மாணவர்கள் சித்தி அடைகின்றார்கள். அதே போல ஏஎல் தரத்திலே 68% மாணவர்கள் காப்போத்தா உயர்தரத்திலே சித்தி அடைகின்றார்கள். 68% மாணவர்கள் சித்தி அடைகின்ற இடத்திலே 10% மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த 10% அப்பால் நாங்கள் ஏனைய 10% தொழில்நுட்ப கல்லூரி, அரசு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பல்கலைக்கழகம் என்று அவர்களை 10 தொடக்கம் 15% நாங்கள் உள்வாங்கிக் கொண்டாலும் ஏனைய இளைஞர்கள், யுவதிகள் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திலே அனாதரவாக விடப்படுகின்றார்கள். அதாவது இந்த சமூகத்திலே எந்த ஒரு வாய்ப்பும் இன்றாமல், எந்த ஒரு வாய்ப்புமே அளிக்கப்படாமல் சமுதாயத்திலே கைவிடப்பட்டிருக்கின்ற இந்த இளைஞர் யுவதிகளுக்கான விடைகளை தேடுகின்றவர்களாக இந்த சமூகம் இருக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. இங்கேதான் நீங்கள் சொல்லுகின்ற இந்த சாராய் கம்பெனிகள், சிகரெட் கம்பெனிகள் இவர்களெல்லாம் கைப்பற்றி கொள்ளுகின்ற அந்த இளைய சமுதாயம் இவர்கள்தான். இவர்களுக்கு வருமானம் இல்லை, இவர்களுக்கு வேலை இல்லை, இவர்கள் தங்களுடைய பொழுதை போக்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்ற ஒரு சவால் ஒன்று இந்த சமூகத்திலே ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல நீங்கள் சொல்லுகின்ற இந்த பெண்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பம், அவர்களுக்கான வருமானம் என்பது ஒரு சவாலாக இருக்கின்றது. அதே போல ஏற்கனவே போதைக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்ற ஆண்களும் அவர்கள் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களும், இந்த சவால்கள் இந்த சமூகத்திலே நிறைந்து இருக்கின்றது. கடந்த வருடத்திலே நாங்கள் ஒரு கணிப்பீட்டை கேட்டிருந்தோம். கடந்த வருடத்திலே வடமாகாணத்திலே கடமையாற்றிய அரசு சார்பற்ற நிறுவனங்கள் 9 பில்லியனை இந்த மாகாணத்திலே செலவழித்திருக்கின்றார்கள். அதிலே 3 பில்லியன் ரூபாய் கண்ணிவடி அகற்றுவதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனால் 4 பில்லியன் ரூபாய் பயிற்சிகளுக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. நான் இப்போது அவர்களிடம் கேட்டிருக்கின்றேன், நீங்கள் அளித்த பயிற்சிகளையும் உங்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலையும் எங்களுக்கு தாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பயிற்சிகளோடு அவர்கள் ஏதாவது தொழில்களில் ஈடுபட்டிருக்கின்றார்களா அல்லது தொழில்கள் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்களா, அவர்களை நாங்கள் ஏதாவது ஒரு வகையிலே எங்களுடைய அரச செயல்பாடுகளிலோடோ அல்லது அவர்களுக்கு உதவிகளை வங்கிகள் மூலமோ ஏதாவது கடன் திட்டங்கள் மூலம் வழங்கி அவர்களை ஏதாவது சுய தொழில்களில் ஈடுபடுத்த முடியுமா என்பதை நான் கேட்டிருக்கிறேன். இங்கு இருக்கின்றவர்கள் நாங்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டும். இந்த போதை என்று சொல்லுகின்ற விடயம் எந்தளவு தூரத்திற்கு இந்த குடும்பங்களின் அடிப்படையை சிதைத்து கொண்டு இருக்கின்றது என்பது. பொருளாதார சுதந்திரம் என்பது பெண்களுக்கு நிச்சயம் தேவை என்ற விடயத்திலே மாற்று கருத்து எதுவும் இல்லை. பொருளாதார சுதந்திரம் கிடைக்கின்ற போதுதான் அவர்கள் அத்தனை விடயங்களிலுமிருந்து விடுதலை அடையக்கூடியவர்களாக இருக்கும். எனவே அதற்காக நாங்கள் கடுமையாக செயற்பட்டிருக்கின்றோம். இந்த வறுமை கோட்டுக்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு நிலைத்து நிற்கின்ற பொருளாதார வழிவகைகளை நாங்கள் காட்டுவதற்காக செயல்படுகின்றோம். ஏனென்றால் இங்கே தெரியும் உங்களுக்கு, அரசாங்கத்தாலும் அரசு சார்பற்ற நிறுவனங்களினாலும் பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் 10 மாதம் அல்லது 1 வருட காலத்துக்குரிய திட்டங்களாக இருக்கின்றது.
அந்த திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து விலகி செல்லுகின்ற போது அத்தோடு அந்த குடும்பங்கள் அந்த திட்டங்களில் இருந்தும் வருமானங்களில் இருந்தும் அவர்கள் விடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அரச நிறுவனங்களிடமும் அரசு சார்பற்ற நிறுவனங்களிடமும் சொல்லி இருக்கின்றோம், அத்தகைய பயனாளிகளின் விவரங்களை பேணும்படியும் அவர்கள் தொடர்ந்து அந்த திட்டங்களினூடே மீள் சுழற்சிக்கு உட்படுகின்ற வகையிலே திட்டங்களை தயாரித்து அவர்கள் அந்த பயனை பெற்றுக்கொள்கின்ற வகையிலே அவர்களை கண்காணிக்கின்ற நடவடிக்கைகளை மாகாண சபையிலே கடமையாற்றுகின்ற விவசாய திணைக்களம் அதே போல ஏனைய திணைக்களங்கள் மேற்கொள்ளும்படியான பணிப்புரையை நான் கடந்த வாரத்திலே என்னுடைய அதிகாரிகளுக்கு விடுத்திருக்கின்றேன். நாங்கள் போதை பொருளை பாவிக்காதே, மதுவை பாவிக்காதே என்று போதிக்கிறதை விட அவர்கள் தங்களுடைய ஓய்வு நேரங்களை பெருமதியான விடயங்களிலே செலுத்துவதற்கான வழிகாட்டலை சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எனவே அப்படியான செயற்பாடுகளை கிராமமாக நாங்கள் ஊக்குவிப்பதற்கு ஆன வளங்களையும் அதற்கான பாரிய அளவு இல்லாவிட்டாலும் சிறிதளவு நிதிகளையும் தற்போது நாங்கள் விடுவித்திருக்கின்றோம். எனவே இப்படியாக ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ரீதியிலே இந்த போதையிலே இருந்து இந்த இளைஞர்கள் யுவதிகள் குடும்பங்களை விடுவிப்பதற்காக மாகாணத்திலே இருக்கின்ற திணைக்களங்களை நாங்கள் வழிநடத்தி அறிவுறுத்தி இருக்கின்றோம். அது தனிய திணைக்களங்களினாலோ அதிகாரிகளினாலோ மட்டும் செய்யப்படக்கூடிய விடயமல்ல. அதற்கு அரசியல் தலைமைத்துவங்களும் அதே போல உங்களை போன்ற அரசு சார்பற்ற நிறுவனங்களினுடைய கூட்டுறவும் அதே போல சமூக அமைப்புகளினுடைய ஒத்துழைப்பும் சமூகத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. 4வது அனைத்துலக தமிழராட்சி படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பிரித்தானியாவில் நடைபெறவுள்ளது. படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பிரித்தானியாவில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வானது உலக தமிழர் வரலாற்று மையம் மற்றும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஒழுங்கமைப்பில் நடைபெறவுள்ளது. உலக தமிழர் வரலாற்று மைய வளாகத்தின் 28-30ஆம் தேதி ஜூன் 2024 ஆகிய நாட்களில் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்தோடு குறித்த நாட்களில் நினைவேந்த நிகழ்வானது காலை 10 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை இடம்பெறும். இந்த நிலையில் நிகழ்வுக்கு உலக தமிழர் வரலாற்று மையம் மற்றும் உலக தமிழர் பண்பாட்டு இயக்கம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவின் நாகப்பட்டினம் மற்றும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கு இடையேயான பயணிகள் கப்பல் சேவை இம்மாதம் 13ஆம் தேதி மீண்டும் தொடங்கப்பட உள்ளது. குறித்த அறிவிப்பை இந்திய உயர்ஸ்தானிகரகம் இன்று வெளியிட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்து இன்ஸ்ரீ ஃபர்னிஸ் சர்வீசஸ் என்ற தனியார் இயக்குநரால் இந்த படகு சேவை இயக்கப்பட உள்ளது. இந்த சேவையை மலிவு விலையில் வழங்குவதற்காக இந்திய அரசாங்கம் பொருந்தக்கூடிய வரிகள் மற்றும் இதர கட்டணங்களுக்கான செலவை ஒரு வருட காலத்திற்கு மாதம் ஒன்றுக்கு 25 மில்லியன் ரூபாய்க்கு மேல் ஏற்க முடிவு செய்துள்ளது. அதேபோன்று இலங்கையில் இருந்து பயணிகள் கப்பல் மூலம் வெளியேறும் பயணிகளிடம் தற்போது அறவிடப்படும் விலகல் வரியை இலங்கை அரசாங்கம் குறைத்துள்ளது என்று இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை காங்கேசன் துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்காக இந்திய அரசாங்கம் 63.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கியுள்ளதாகவும் உயர்ஸ்தானிகரகம் குறிப்பிட்டுள்ளது. இது இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான இந்தியாவின் வலுவான அர்ப்பணிப்பு மற்றும் இந்தியாவுடன் நெருங்கிய ஒத்துழைப்புடன் முன்னேற்றம் மற்றும் செழிப்புக்கான இலங்கையின் பயணத்திற்கு ஏற்ப உள்ளது. இந்நிலையில் எதிர்காலத்தில் இலங்கையுடனான மின்சார இணைப்பு, இருவழி பல்நோக்கு குழாய் மற்றும் நில இணைப்பு பொருளாதார வழித்தடத்தை அமைப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது.